தீபாவளி வந்தாச்சு. உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ்பிஎஸ் அக்மர் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ரிஷப் செட்டியோட இயக்கம் மற்றும் நடிப்புல காந்தாரா 2 இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ரிவ்யூவை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த படத்துக்கு வந்து நீங்க 300 ரூபா 400 ரூபா கூட கொடுத்து பார்க்கலாம். செம்ம என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைகர் வர சீன்ஸ் ரிஷப் செட்டி பண்ண அந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப பயங்கரமா சூப்பரா இருந்தது. வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கியா? உண்மையா வீட்டுல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க. நான் ரொம்ப படம் பார்க்க வரமாட்டேன். என் பொண்ணு இல்ல உனக்கு பிடிக்கும் வா வான்னு கூட்டிட்டு வந்தா. அதுக்கப்புறமா தான் நான் வந்தேன். சரி அப்படின்னு பார்த்தா படம் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நாங்க நினைச்சோட நல்லதா வந்திருக்கு. ரொம்ப இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வேற லெவல். படமே கூஸ் பம்ப்ஸா எடுத்து வச்சிருக்காங்க. வேற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு ரெவல்யூஷன் பண்ண படம் அது. அந்த காந்தாரா அது மாதிரி இது இல்ல ப்ரோ. சூப்பரா இருக்கு. அதே நீங்க தியேட்டருக்கு போய் தான் இது பார்க்கணும். ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சு. படமா இல்ல என்னன்னு தெரியலடா. கோயிலுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரிடா சீரியஸா. செம்ம பிளாங்கா இருக்கேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு இன்னமும் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. படம் நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா நான் இப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கல. 3 இடத்துல 4 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கூஸ்பம்ப் சீன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இன்ட்ரோல் அப்புறம் கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை அந்த லாக்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஒரு இடத்துலயாவது மிஸ்டேக் பண்ணிட மாட்டாங்களான்னு தேட வேண்டியதா இருந்தது. அந்த ஒரு விலங்கு காட்டுவாங்க விலங்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த காட்டோட அந்த சின்ன சவுண்ட் எஃபெக்ட், அந்த சரகுல நடக்கிற விஷயங்கள் கூட அந்த சவுண்ட்ல இருந்து விசுவல்ல இருந்து ஒரிஜினலா இருந்த மாதிரி இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தரமா இருந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் போய் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. இது அதோட பயங்கரமா இருக்கு. லாக் எதுவுமே கிடையாது. அதுதான் படத்தை காப்பாத்து. மியூசிக் தான். கதை வந்து எங்கேயுமே லாக் மிஸ் ஆகல. லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பரா இருக்கும். நல்ல ஸ்டோரி நல்லா எடுத்துருக்காங்க. மியூசிக்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும். எனக்கு இது ஆக்டிங்கான்னு சொல்ல தெரியல. அது யாராவது ஆக்டிங் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையிலே அவங்க ரியலிஸ்டிக்கா உண்மையிலே சாமி வந்தா இப்படி ஒரு ஆக்ரோஷம், இந்த ஒரு இது அநீதியை பார்த்தோன்னே கடவுளுக்கு தோணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா. அந்த ஃபீல்ல ஸ்கிரீன்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கடவுளை நம்பி இருக்கக்கூடிய காந்தாரா மக்கள், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கடவுளோட பவர்லாம் அடக்கிட்டு அதை வச்சு ஒரு பவர்ஃபுல்லா வாழணும்னு நினைக்கிற ஒரு மக்கள், அப்புறம் இன்னொன்று ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு இது. இந்த 3 மக்களுக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் படத்தோட ஸ்டோரி. படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் செம்ம சூப்பர். ஒரு பயங்கரமான ஒரு படமா இருக்குது. கதையுமே ரொம்ப நல்லா இருந்தது. கதையில நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. ஹீரோயின் கேரக்டர் சூப்பரா இருக்கு. ரிஷப் செட்டி ஆக்டிங் நல்லா இருக்கு. ருக்மணி வசந்த் கிட்ட இருந்து இந்த மாதிரி கேரக்டர் எதிர்பார்க்கவே இல்லை. சரியான படம். ஆக்டிங் நல்லா இருக்கு. அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் சூப்பரா இருக்கு. கலர் கிரேடிங்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. எடிட்டிங்ஸ் நல்லா இருக்கு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ். ரிஷப் செட்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. காந்தாரா 1 விட இந்த பார்ட் வந்து 10 மடங்கு அதை சாப்பிட்டு போயிடுச்சு. ரிஷப் செட்டியோட டைரக்ஷனு, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ், உள்ளுக்குள்ள எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா எல்லாமே நல்லா இருக்கு. ருக்மணி வசந்த் கூட நல்லா இருக்காங்க படத்துல. அவங்களையும் நல்லா காஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியான படம். விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. டைகர்லாம் பயங்கரமா இருந்துச்சு. படத்துல வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மி, யதார்த்தமா இருந்தது. பட் இதுல வந்து நிறைய இது பண்ணிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நாட்டுல நடக்கிற அநியாயம், அக்கிரமம் இதுக்கு வந்து நல்ல முட்டுக்கட்டை. ஆசைப்படலாம், பேராசை இருக்க கூடாது. அதாவது மனிதனுக்கு வந்து ஆசை இருக்கலாம், அளவுக்கு மீறி ஆசை இருக்கக்கூடாது. அதான் பேராசை இருக்கக்கூடாது. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது வந்து நம்ம பார்த்து காமெடி பண்ற அளவுக்குலாம் இல்லை. நிஜமாவே வந்து சீரியஸா பார்க்க வச்சாங்க. நம்மளுக்கு தெரியுதுதான் அது விஎஃப்எக்ஸ்ன்னு. பட் ஸ்டில் வந்து சீரியஸா பார்க்க வச்சாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த காந்தாரா படம் பார்த்தோன்னே எல்லாரும் எழுந்து நின்று சாமியுமே கும்பிட்டுருவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஃபீல். அந்த கண்ணு மட்டும் எனக்கு அந்த ஹீரோவோட அந்த ஒரு காந்தாரா மேக்கப் எதுவுமே இல்லை. நான் மேக்கப் இல்லாம ஒரு சாமி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த கண்ணு மட்டும் என் மைண்ட்ல இருந்து போகவே மாட்டேங்குது. அப்படியே நிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ, இல்லன்னு சொல்ல. ஆனா பயங்கரமா இருக்கு. லாக்ல இது எங்கேயுமே ஆகல. மெயினா பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டுங்க செம்ம பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு 300-400 crores பண்ணக்கூடிய படம் கூட இந்த அளவுக்கு த்ரூ அவுட் த ஃபிலிம் இவ்வளோ ஒரு விஷுவல் ட்ரீட் இல்லை. ஒரு 125 crores வந்து அவ்வளோ ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். இன்ட்ரோல் பார்க்க வந்து செம. லாஸ்ட் 30 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பர். விதவிதமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துல இருக்கு. எல்லாமே பயங்கர பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. படத்துல காமெடி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓவராலா கண்டிப்பா தியேட்டர்ல வந்து ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த விஷுவல் ட்ரீட்டுக்காக தியேட்டர்ல வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். காந்தாரா 1 வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஆனா இது வந்து இந்த சிஜிஐ, அந்த புலி வர சீன், அந்த ட்விஸ்ட் அதெல்லாம் போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா போச்சு.
சீரியஸா நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் பார்ட் 1 பார்க்கவே இல்லை. நான் யதார்த்தமா தான் வந்தேன். ஆனா எனக்கு இப்போ எப்படி இருக்கா, திருப்பி போய் எனக்கு பார்ட் 1 பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை வந்து பார்க்கணும், கண்டினியூ பார்க்கணும், இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. வேற லெவல்ல இருந்துச்சு பிஜிஎம்லாம். அந்த அந்த பிஜிஎம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு இதுக்கும் போடும்போது அதெல்லாம் வெயிட் பண்ணினே இருந்தோம், எப்படா அது போடுவாங்கன்னு சொன்ன. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்துலயும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பயங்கரமா இருந்தது. அந்த பிஜிஎம் வரும்போது இதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. வகை வகையான பலகாரங்களுக்கு SVS அக்மார் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு. தரத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்து நிற்கும் 91 ஆண்டு கால பாரம்பரியம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.